வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகமாக உள்ள காளானை வச்சு நம்ம ஒரு சுக்கா செய்ய போகிறோம். அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனுடைய செய்முறை எப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது இதில் 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பாதி அளவு நம்ம மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 5 நம்பர் கிராம்பு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 பட்டை சின்ன சைஸில் எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா பொரியணும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், பொடிச்ச சோம்பு, அதை இதில் சேர்த்துக்கலாம். இதிலேயே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். பாதி அளவு நம்ம அரைச்சிட்டோம் 3 வெங்காயத்தில். மீதி வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா பாதி அளவுக்கு வதக்கிடணும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயிலேயே நம்ம எல்லா தூளையும் வதக்கிட்டோம். இப்போ வெங்காயம் தக்காளி விழுத இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து அதில் கோட் ஆகும், அதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறோம். இப்போ இதுலேயே ஒரு பச்சை மிளகாவை 2 அப்படி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு கேப்சிகம் பொடியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா இதில் வதக்கிடலாம். இப்போது 400 கிராமில் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். நல்ல எண்ணெயிலேயே இந்த காளானை நல்லா வதக்கிக்கணும். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இதுக்கு குறைவாக தான் சேர்த்துக்கணும், ஏன்னா அதில் உள்ள ஈரப்பதமே ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எல்லாம் வதங்கின உடனே எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம்னா நல்லா சுக்காவாக ஆகிடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கி வந்திருக்கு. இது அதிக நேரம் ஆகாது, 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி சேர்த்ததுனால நல்லா இது மாதிரி நல்லா மசாலா சேர்ந்து வந்திருக்கு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குமே இது ரொம்ப நல்லது. எல்லா வகையான சத்துக்களும் நிறைஞ்ச அருமையான உணவு இது. எல்லா வெரைட்டி ரைஸ்க்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நல்லா சப்பாத்தி, ரோட்டி, நான் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஆப்டான ரெசிபி. நல்லா ஓப்பனில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் எப்படியே வச்சுருந்தோம்னா நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ இதுலேயே ஃபைனலாக கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல சத்தான அருமையான சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் காளான் சுக்கா பண்ணியிருக்கோம். இது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கனில் எப்படி சுக்கா செய்கிறோமோ அதே டேஸ்ட்டில் அதே சுவையில் இருக்கும். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காளான் சுக்காவை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.